சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மனம் வேதனை நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகின்றது. உன்னுடைய நிலை கண்டு ஒருவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார். அதுவும் உன் இல்லத்தின் வாசலில் நின்று இதனை செய்து கொண்டிருக்கின்றார். இவரை முதலில் நீ உள்ளே அழைத்து சமாதானப்படுத்தினாலே உன்னுடைய நிலை நிச்சயமாக மாறிவிடும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் பதில் தேடிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தையே, இன்று இந்த சாயப்பா என் வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால் உன் பின்னால் இருக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு தெளிந்துவிடும். இத்தனை காலமும் நீ கண்ணீர் சிந்தியது எல்லாம் எதற்காக என்பது உனக்கே புரிந்துவிடும். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில விஷயங்கள் நிச்சயமாகவே இன்று இந்த சாயப்பா என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தின் வாசலில் நின்று ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார் என்றால் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? அப்படி ஒருவர் நம் இல்லத்தின் வாசலில் நின்று கண்ணீர் சிந்துகிறார் என்றால் உடனடியாக அதனை தடுத்து நிறுத்திவிட வேண்டிய விஷயம் அல்லவா? ஏனென்றால் இது உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்ல காரியமே கிடையாது. ஏற்கனவே இங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் தவித்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையானது இப்படி மேலும் மேலும் பல கஷ்டங்களை சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது இவர்களின் கண்ணீரும் சேர்ந்தல்லவா உனக்கு வேதனைகளை கொடுத்துவிடும். அதனால் இது என்னவென்று புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளைக் கண்டு நீ உடனடியாக அதனை சரி செய்து விட வேண்டும். அப்படி மட்டும் செய்து விட்டாயானால் இந்த சாயப்பா சொன்னது போல நீ சிந்திய கண்ணீருக்கு எல்லாம் உனக்கு பதில் கிடைத்துவிட நீ இனிமேல் நல்லபடியாக வாழப்போகிறாய் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். அந்த நிலையை உனக்கு உருவாக்கித் தர இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்ற இந்த சாயப்பா என் வாக்கினை கேட்டு என்னவென்று சரி செய்து கொள்ள நீ முயற்சிகளை செய்ய வேண்டும். காரணமில்லாமல் இந்த சாயப்பா உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? அந்த வகையில் இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயமும் நீ தெளிவாக கவனித்து இந்த வாழ்க்கையில் சரியாக பின்பற்றிவிட வேண்டும் என்று தான் உன் சாயப்பா நான் சொல்கின்றேன். இந்த சாயப்பா சில நாட்களாக உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற ஒருவரை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவர் கண்ணீர் சிந்துவதுதான் எதற்கென்று இந்த சாயப்பாவிற்கு முதலில் புரியவில்லை. சில நாட்களுக்கு பிறகுதான் இந்த சாயப்பா தெரிந்து கொண்டேன். உன் இல்லத்தின் வாசலில் நின்று கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது உன்னுடைய முன்னோர்கள் என்று. அதாவது இவை எல்லாம் ஆத்மாக்கள் என்று என் குழந்தை ஒருவர் இதனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். மற்றவர்கள் எல்லாம் வந்து வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவரை என்னவென்று பார்க்கும்போதுதான் உன் அப்பா எனக்கு புரிந்தது. உன்னுடைய நிலை கண்டு தான் அவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் என்று. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் மனதார ஆசைப்படுகின்றார். அதற்காக உனக்கு எத்தனையோ உதவிகளையும் அவர் செய்து கொண்டு தான் இருக்கின்றார். இருந்தாலும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறவில்லையே, நீ இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டு தானே இருக்கிறாய் என்று நினைத்து அவர்கள் மிகுந்த மன கஷ்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த மன கஷ்டத்தை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? நீ இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அவர்கள் இங்கிருந்து வாழ்ந்து முடித்து சென்று விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதில் இருக்கும் பொழுது அதனை நீ நிறைவு செய்தால் மட்டும்தானே அவர்களின் ஆத்மாக்கள் சாந்தி அடையும். அதனால் என் குழந்தை அவர்களின் கண்ணீரை உடனடியாக நிறுத்த வேண்டுமென்றால் அதற்கு நீ ஒரு விஷயத்தை உடனடியாக செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான மன நிறைவை பெற வேண்டும். நீ எந்த ஒரு இலக்கை உன்னுடைய குறிக்கோளாக வைத்திருந்தாயோ அந்த இலக்கை அடைவதை நீ நிறுத்தி வைத்து விட்டாய் என்பதுதான் அவர்களுக்கு இன்னமும் அதிக வருத்தம். அவர்கள் எப்படியெல்லாம் இந்த குடும்பம் தலைத்தோங்கி வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படியெல்லாம் இல்லாமல் இங்கு இருக்கின்ற நிலையை கண்டால் அவர்களுக்கு மனது வேதனைப்படாமல் வேறு என்ன செய்ய முடியும்? அவர்கள் நினைக்கிறார்கள், நாம் இந்த குடும்பத்திற்காக எத்தனையோ கஷ்டப்பட்டு இருக்கின்றோம், எத்தனையோ சோதனைகளை தாண்டி இருக்கின்றோம். எல்லாவற்றையும் இழந்து என் குழந்தைகள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று தானே, என் சந்ததிகள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று தானே இத்தனை தியாகங்களையும் செய்தோம். ஆனால் இவர்கள் இன்னமும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்காகவும் வாழ்க்கையில் சம்பந்தமில்லாத கஷ்டங்களுக்காகவும் இவர்களை வருத்தி கொண்டு இவர்களின் முன்னேற்றத்தை எதற்காக தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களினுடைய மனவேதனையானது தீர வேண்டும். உன் வாழ்க்கை நன்றாக இருந்தால் அவர்களின் மனவேதனை தீர்ந்துவிடும் என்றால் உடனடியாக நீ அதற்கான முயற்சிகள் இறங்கிவிட வேண்டும் அல்லவா? நீ என்ன செய்தால் இவையெல்லாம் சரியாகும் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார்.
உன்னுடைய குடும்பத்தை தாங்கி நிற்கின்றவர்கள் உன்னுடைய முன்னோர்கள். இவர்கள் நினைத்தால் உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் உன்னால் பெற்றிட முடியும். நீ நினைத்த இலக்கை அடைவதற்கு உனக்கு அத்தனை உதவிகளையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்பொழுதும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற உன்னை பார்க்க பார்க்க அவர்களுக்கு வேதனைத்தான் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. யாரும் குறை சொல்லிவிட முடியாதபடி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள் தன் சந்ததிகளும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால் உடனடியாக இதனை செய்வதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளை எல்லாம் நீ முடித்து வைக்க வேண்டும். எவ்வளவுதான் துன்பங்களை நானும் பார்ப்பேன் என்று ஒரு நாளும் நீ சொல்லாதே. இதைவிட அதிக துன்பங்களை கண்டு உனக்கு இப்படி ஒரு நிலையை கொடுத்துவிட்டு உன் முன்னோர்கள் சென்றிருக்கின்றார்கள். அதனால் இந்த நிலையிலாவது நாம் இருக்கின்றோமே என்று எண்ணி உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கான முயற்சிகளிலிருந்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் முகத்திலும் சந்தோஷத்தை கண்டால்தான் அவர்களின் கண்ணீர் நிற்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. எல்லா விஷயங்களுக்கும் வாழ்க்கையில் முடிவு உண்டு என்பதனை புரிந்து கொண்டு அதை அடைவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நீ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் முன்னெடுத்து கொண்டே இரு. நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நல்லது எதுவென்று என் குழந்தை நீ அறிய தொடங்கி எல்லாம் அறிந்த குழந்தைதான் எதுவும் தெரியாத குழந்தை அல்ல என்பது உன் சாயப்பா எனக்கு தெரியும். அதனால்தான் சாயப்பா இத்தனை நேரமும் இடத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் இவர்களின் நிலை கண்டு நீ உன்னுடைய நிலையை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் கண்ணீர் சிந்துகின்ற நிலையை ஒரு நாளும் வரவைத்து விடக்கூடாது. அப்படி ஒரு நிலை வந்தால் உன் வாழ்க்கையில் மேலும் உனக்கு பிரச்சனைகள் தான் வரும் என்பதனை புரிந்து கொள். நீயும் சந்தோஷமாக இருந்து அவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படி மட்டும் நீ செய்துவிட்டாயானால் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி என்ற ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக இன்று அத்தனை நல்ல விஷயங்களை செய்ய அவர்கள் தயாராக இருக்கும்பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? எந்த நேரத்திலும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் இடத்தில் வந்து சேரும் என்பதனை புரிந்து முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் என்னவென்று நீக்கிவிட தயாராக இரு. நல்ல நேரத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா காலகட்டத்திலும் நீ அதனை உனக்கு சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்தால் என்றோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் முடிந்திருக்கும். இன்னமும் ஒன்றும் நேரமாகவில்லை. இனிமேல் இருக்கின்ற நேரத்திலாவது நீ உன் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வெற்றியினை முழுமையாக பெற்றுக்கொண்டாயானால் இனி வரும் கூடிய அத்தனை நாட்களும் உனக்கு நல்ல நாட்கள்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். சாயப்பா சொன்ன வார்த்தைகள் இருக்கின்ற உண்மை நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். தாமதிக்காதே, துணிந்து எல்லா விஷயங்களையும் செய்யத் தொடங்கு. உனக்கு அத்தனை தெய்வங்களின் ஆசிகளும் உன் முன்னோரின் ஆசியும் நிரந்தரமாக இருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கஷ்டம் என்று நினைத்து நீ அங்கேயே முடங்கி கிடைக்க நினைக்காதே. எழுந்து வா. உனக்காக எல்லாம் நிச்சயம் நடக்கும் என்று நம்பு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.